நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ தாவேகா கட்சி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில இப்போ கூடிய விரைவில் இப்போ பெரும்பான்மையோட அவங்க ஆட்சி அமைக்க இருக்காங்க. ஏற்கனவே எல்லா வேட்பாளர்களும் ஒருமனதா விஜய் அவர்களை முதலமைச்சரா ஆதரிச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் தலைமையில யார் யாரெல்லாம் மந்திரி ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ ஒரு முக்கிய பட்டியலா இப்போ வெளியாகி இருக்கு. அமைச்சர்களா ஆக இருக்கிற வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு என்னென்ன இலாக்கா ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல சட்டசபைக்கான சபாநாயகர். இதுல தாவேகா கட்சிக்கு அனுபவம் இல்ல அப்படிங்கறதுனால ஏற்கனவே அனுபவம் பெற்று இருக்கிற கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை சபாநாயகரா ஆக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை அவர் சபாநாயகரா இல்ல அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவருக்கு கீழே சில துறைகள் முக்கியமான கட்டுப்பாடுகள்ல இருக்கும். அந்த வகையில பொதுப்பணித்துறை, பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல்துறை பணி, இந்திய வனப்பணி, காவல், உள்துறை மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் போன்ற முக்கியமான துறைகள் இவருக்கு கீழே இருக்கும். அடுத்தபடியா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா நீர்வளத்துறை அமைச்சரா தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா நிர்வாகத்துறை அமைச்சரா வெங்கடராமன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா பொதுப்பணித்துறை அமைச்சரா கே.ஜி. அருண்ராஜ் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா சட்டத்துறை அமைச்சரா ஜே. பர்வேஸ் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவர்களுக்கு கீழே இயற்கை வளங்கள் துறை, நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள், ஊழல் தடுப்பு சட்டம், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் போன்ற துறைகள் ஒதுக்கப்படும். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா டாக்டர் பிரபு அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா மின்சாரத்துறை அமைச்சரா விஜய் அவர்களுடைய நண்பர் ஸ்ரீநாத் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா போக்குவரத்து துறை அமைச்சரா சபரிநாதன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தது உயர்கல்வித்துறை அமைச்சரா நிர்மல் குமார் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தகவல் தொழில்நுட்பவியல் துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சரா திரு ராஜ்மோகன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சரா வி.எஸ். பாபு அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரா தாஹிரா அவர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா சமூகம் நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரா டாக்டர் அருண்குமார் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா தமிழர் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரா விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சரா இ.சி.ஆர்.பி. சரவணன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா வேளாண்மை துறை அமைச்சரா கே.வி. விஜய் தாமு அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரா எம்.எல். விஜய் பிரபு அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா வீட்டு வசதி மேம்பாட்டுத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சரா செந்தில் குமார் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா கூட்டுறவுத்துறை அமைச்சரா மரியா வில்சன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய அமைச்சரா எம்.ஆர். பல்லவி அவர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வனம் மற்றும் கதர்துறை அமைச்சரா வி.கே. ராம்குமார் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா சுற்றுலாத்துறை அமைச்சரா ஆர். குமார் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரா டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரா முஸ்தபா அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வணிக வரி பதிவுத்துறை அமைச்சரா பிரகாசம் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரா எம். விஜய் பாலாஜி அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரா சத்யபாமா அவர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பால்வளத்துறை அமைச்சரா ஏ. கல்லணை அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தொழில்துறை அமைச்சரா கார்த்திகேயன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரா பாலமுருகன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மனிதவள மேலாண்மை துறை அமைச்சரா எஸ். விஜயகுமார் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த இலாக்கா எல்லாமே ஒரு உத்வேச பட்டியலா இப்ப வெளியாகி இருக்கு. இதுல யாருக்கு எந்த துறை மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.